தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டமானது சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் அதில் சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமாக 91 உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலானோர் அதில் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன விவரம் என்பது தொடர்பாக செய்தியாளர் சுப்பராமன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பராமன், வணக்கம். மொத்தமாக இந்த செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, எத்தனை பேர் வரல, அந்த வராதவங்கள முக்கியமானவங்க யாராக இருக்கிறாங்க, என்ன சலசலப்பு அங்க நீடிக்குது? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு செயற்குழு கூட்டம் சரியாக 1:10 மணிக்கு தொடங்கியது. அந்த செயற்குழு கூட்டத்தில் 52 செயற்குழு உறுப்பினர்களும் அதே போல 37 சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. 91 நபர்களில் 60 பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக 30 நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக அந்த கலந்து கொள்ளாதவர்கள் எண்ணிக்கையில் பார்த்தோமானால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பு அந்த அழைப்பாளர்கள் எண்ணிக்கையில் வந்துவிடுவார்கள். அதில் பார்த்தோமானால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வந்த KS அழகிரி, அதே போல மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, விஜய் வசந்த் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சரியாக அரை மணி நேரத்தில் இந்த கூட்டமும் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்தது. அதனுடைய ஆலோசனை தான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான, அதாவது 30 மேற்பட்டோர் கலந்து கொள்ளவில்லை என்பது பெரும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்கள் என்று அழைப்பு வைக்கப்பட்டவர்களே கலந்து கொள்ளாதது பெரும் ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், KS அழகிரி இவர்கள் எல்லாம் முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி இவர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதே போல கார்த்திக் சிதம்பரம் இவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அரை மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த கூட்டம் என்பது முடிந்திருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெறும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்பட்டுள்ளது. தற்போது அரை மணி நேரத்தில் கூட்டமானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே அவர்கள் இந்த ஆலோசனை, அதாவது சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிற நிலையில் தற்போது அந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து முழுமையான தகவல் இதற்காக தான் நமக்கு கிடைக்கப்பெறும். உள்ளே அந்த சட்டமன்ற தேர்தல் பற்றி ஆலோசித்ததாகவும் அதே போல ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை கூற முன்வந்ததாகவும் நமக்கு தகவலானது சொல்லியிருக்கிறார்கள். இதன் பிறகாக தான் அதற்கான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.